ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. தமிழக அரசு சார்பில் ஒரு மிக முக்கியமான அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அது என்னங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழக அரசு சார்பில் ஒரு மிக முக்கியமான அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கான நிரப்புவதற்கான அரசாணையை தமிழக அரசு சார்பில் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எப்படி அப்ரோச் பண்ணால் நமக்கு தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் கிடைக்கும், எந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும், இப்போ இந்த அப்ரோச் மெத்தட்ஸ்லாம் எல்லாமே மாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி எந்தெந்த பள்ளிக்கூடங்களில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மொத்த தகவலையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாகவே அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையுமே தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் 32 மாவட்டத்துலையுமே இருக்குது. சரிங்களா? தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது. அது எப்படி சார் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் நியர்பை ஸ்கூல் தான் ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுவோம். ப்ரியாரிட்டியில் சேஞ்சஸ் ஆகும். அதனால் நியர்பை ஸ்கூல்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அங்கே வேக்கன்சி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கட்டமாக அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பக்கம் இருக்கோ அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணுங்கள். முதல்ல ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொண்டு போய் அங்கே இருக்கிற ஹெச்எம் இருப்பார். சரிங்களா? அங்கே கொண்டு போய் உங்கள் ரெஸ்யூமை கொடுத்துட்டு அதேமாதிரி வேக்கன்சி உங்களோட மேஜருக்கு இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கேட்கணும். கேட்டுட்டு இருந்ததுன்னா அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அவங்களே சொல்லுவாங்க. இப்போ பழைய மாதிரி இல்லை, நடைமுறைகள்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. சரிங்களா? அதையும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒருவேளை உங்களோட மேஜர் இல்லைனா நீங்கள் நியர்பை இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் இங்கே வேக்கன்சி இருந்துட்டு அதுக்கப்புறம் தூரமாக இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு போனீங்கன்னா அங்கே ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா லோக்கல்ஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு டெட் பேப்பர் 1 அண்டு டெட் பேப்பர் 2 உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத குவாலிட்டியாக சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் ஆல்ரெடி டெட்டே பாஸ் பண்ணாமல் நிறைய பேர் உள்ள வேலையில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அது கடந்த ஆட்சி காலத்தில் எப்படி அப்பாயின்ட் பண்ணாங்கங்கிறது தெரியல தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு. ஆனால் தற்போது டெட்டு பாஸு கட்டாயங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் டெட்டு இல்லைனா கூட நீங்கள் அங்கே விசாரிச்சுக்கோங்க. ஆனால் டெட்டு பாஸ் தற்போது கட்டாயம்னு சொல்லியிருக்கிறாங்க. சேலரி பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 18,000 வரைக்கும். சரிங்களா? இது சேலரி மாதிரி கிடையாது, தொகுப்பூதியம்னு சொல்லுவாங்க. இது கன்சால்டேட்டட் பேனுவாங்க. 15,000 18,000 வரைக்கும் கன்சால்டேட்டட் பேயில் கொடுக்குறாங்களாம். கன்சால்டேட்டட் பேனா ஒன்றும் கிடையாது. இப்போ சேலரி, இப்போ பர்மனன்ட் ஸ்டாஃப்க்கான சேலரினா எவ்ரி மந்த் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். கன்சால்டேட்டட் பேனா மாதம் வரும். திடீர்னு ஒரு 2 மாதம் சேலரி பிடிச்சி வச்சுட்டு அப்புறமா கொடுப்பாங்க. ஃபண்டு அலோகேட் பண்ணி அதுக்கான ஃபண்டு ஒதுக்கின பிறகு கொடுப்பாங்க. அதுதான் கன்சால்டேட்டட் பே. ஸோ அந்த முறையில் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கான சேலரி வராமலாம் எங்கேயுமே போகாது. எல்லாராலையும், அதாவது இப்போ எக்ஸாம்ஸ்க்கு படிப்பீங்க, நியமன தேர்வுக்கு எல்லாராலையும் வீட்டில் உட்காந்துட்டு ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக நியமன தேர்வுக்கு படிக்க முடியாது. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பள்ளிக்கூடங்களில் தற்காலிக ஆசிரியர்களாக பணிபுரிந்து கொண்டே உங்களுடைய தேர்வுக்கு தயாராகலாம். அவங்களுக்கு ஒரு 15,000 இல்லை 18,000 மாதம் இந்த இன்கம்ங்கிறது ஒரு உதவியாக இருக்கும். அதே மாதிரி தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் லஞ்சம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. லஞ்சம் எங்கேயுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ பழைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரில, இப்போ லஞ்சங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது, என் பேர் சொல்லி கேட்டாங்கனாலும் நீங்கள் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் கொடுத்து எங்கேயும் ஏமாற வேண்டாம். நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை கொடுத்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கனாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கான ரெஸ்பான்ஸை இப்போது தராங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரில. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்ரோச் பண்ணுறதுலையோ இல்லை வேறு எதுலையும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.